வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேங்க. கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படாதுங்க, ஒரு 1/2 தக்காளி போதும். தக்காளி சேர்த்துட்டு அந்த தக்காளியையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே அதே அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நான் இப்போ இந்த கப்பில் தாங்க மெஷர் பண்ணியிருக்கிறேன். இந்த கப்புக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. பாசுமதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கேங்க. இப்போது ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நான் அப்படி சேர்த்துருக்குறேன். இப்போது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. இது கரெக்டாக ஒரு 2 விசில் வரணுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான தேங்காய்பால் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்பவும் கிளறாமல் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் இருந்து கிளறி விடுங்க. பாருங்கள், சாதம் குழையவே இல்லை, அதே மாதிரி அரிசியும் உடையலை. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த தேங்காய்பால் சாதத்தை முட்டை கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.